இலக்கிய சீரியல்ல இப்போ கோர்ட்டுக்கு போற அந்த முக்கியமான தருணம் வந்துருச்சு. ஏன்னா, கார்த்திய இப்போ இலக்கியா கண்டுபிடிச்சுட்டாங்க. அடுத்த நாள் கோர்ட்ல போய் கார்த்திய கௌதம் வீட்டுக்கு வந்துருவாரு. இந்த நேரத்துல எஸ்எஸ்கே என்ன பண்ண போறாங்க? எஸ்எஸ்கே, தாட்சாயணி 2 பேரும் சேர்ந்து தான் கார்த்திய அந்த நாகு மூலியமா கடத்தி வச்சிருந்தாங்க. அது மூலியமா கௌதம எப்படியாவது ஜெயில்ல போட்டுறலாம், சொத்தெல்லாம் ஆட்டைய போட்டுறலாம், நமக்கு பிசினஸ்ல எதிரிலே கிடையாது. அப்படி இப்படின்னு என்னென்னமோ பிளான் பண்ணி வச்சிருந்த அந்த எஸ்எஸ்கே, தாட்சாயணி 2 பேருடைய மூஞ்சிலயும் கரிய பூசிட்டு, அவங்களுடைய திட்டத்துல ஒரு லாரி மண்ண கொண்டாந்து கொட்டிட்டு, நம்ம இலக்கியா நாகு மூலியமா கார்த்திய காப்பாத்திட்டாங்க. கார்த்திய ஆரம்பத்துல நம்பவே இல்ல. ஏன்னா, அந்த அளவுக்கு தான் எஸ்எஸ்கே பிளான் பண்ணி வச்சிருந்தானே ஏற்கனவே. கார்த்தியை இலக்கியா காப்பாத்துனாலும், நம்பாத அளவுக்கு நெறைய பிளான் பண்ணி வச்சிருந்தான். ஆனா, இலக்கியா இங்க கார்த்திக்கு புரிய வச்சுட்டாங்க. சொல்லப்போனா நம்ம ஜானகி ஒரு அறைய விட்டு, "ஏன்டா உன் பெத்த அம்மா நான் சொல்றத விட, அந்த எஸ்எஸ்கே தாட்சாயணி உனக்கு முக்கியமா போயிட்டாங்களா? கார்த்தி நான் சொல்றத கேளுடா. என்ன நடந்துச்சு தெரியுமா? அந்த எஸ்எஸ்கே, தாட்சாயணி, பைரவி, அஞ்சலின்னு எல்லாம் சேர்ந்து என்னலாம் பண்ணாங்க தெரியுமாடா?" அப்படின்னு ஜானகி நடந்த எல்லாத்தையும் சொல்லவும், நம்ம கார்த்தி அப்படியே மனசு மாறிட்டாப்ல. அது மட்டும் இல்லங்க, நாகு கிட்ட போயிட்டு, "டேய் இவ்வளத்தையும் பண்ணியேடா, எப்படி நீ மனசு மாறுன? எப்படி இப்ப நல்லவனா ஆயிட்ட? சொல்டா" அப்படின்னு கேட்கும்போது, "சார், எனக்கு எல்லாமே என் பொண்ணு தான் சார். என் பொண்ணோட உயிரவே இலக்கிய மேடம் காப்பாத்தி குடுத்துருக்காங்க. அப்படி இருக்கும்போது, இதுக்கு முன்னாடி நான் மனுஷனா மாறுனா எப்படி சார்? அதான் நான் மனுஷனா மாறி உங்களுக்கு உதவி பண்ண இப்ப வந்திருக்கேன் சார்" அப்படின்னு நாகு அப்படியே அப்ரூவலா மாறிட்டான். கார்த்திக்கு அப்பதான் எல்லாம் புரியுது. அப்போ நம்மள கடத்தி வச்சிருந்தது எல்லாமே இந்த எஸ்எஸ்கே தாட்சாயணி தான். அஞ்சலி, பைரவின்னு எல்லாரும் கூட்டணி சேர்ந்துட்டாங்க. நம்ம அண்ணன், அண்ணி, அம்மான்னு எல்லாரும் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காங்க நம்மள காப்பாத்த. பரவால்ல, கடைசியில காப்பாத்திட்டாங்க அப்படின்னு கார்த்தி மனசு மாறிட்டான். இங்க எஸ்எஸ்கே, தாட்சாயணி 2 பேரும் உச்சக்கட்ட கோபத்துல இருக்காங்க. ஏன்னா, கார்த்தி தப்பிச்சுட்டான். கௌதம் இப்ப வெளிய வந்துருவான். நாம போட்ட திட்டம்லாம் வேஸ்ட்டா போச்சே அப்படின்னு. அத நம்ம அஞ்சலியும் பாத்துறாங்க. அஞ்சலி பார்த்ததுக்கு அப்புறம் எஸ்எஸ்கேவுக்கும், தாட்சாயணிக்கும் என்ன பண்ணுதுன்னு ஒண்ணுமே புரியல. என்னென்னமோ சொல்லி சமாளிச்சுறாங்க. "எல்லாமே உனக்காக தாம்மா பண்ணேன். அந்த கௌதம் ஜெயிலுக்கு போனா தான் சொத்து உனக்கு கிடைக்கும். சொத்து உனக்கு கிடைக்கணுங்கிறதுக்காக தான் நான் இப்படி பண்ணுனேன். என்ன போய் தப்பா நெனச்சுறாத" அப்படின்னு அஞ்சலிய சமாதானப்படுத்திருவாங்க எஸ்எஸ்கே, தாட்சாயணி. ஏன்னா, அஞ்சலிய பொறுத்தவரைக்கும் யார் எப்படி போனா எனக்கு என்ன? எனக்கு தேவை பணம் அவ்வளோதான். நான் ஒரு பணக்காரியா வாழணும். அதுக்காக யார கொல்லணும்னாலும் எனக்கு கவலை இல்ல அப்படின்னு அஞ்சலி அப்படியே ஆப்போசிட்டா மாறிடுவாங்க. அஞ்சலிய பொறுத்தவரைக்கும் கார்த்தி வேணுமா? பணம் வேணுமா? சொத்து வேணுமா? முக்கியம்னு கேட்டானா, எனக்கு கார்த்தி தேவையில்ல. பணமும் சொத்தும் தான் முக்கியம்னு சொல்லுவாங்க. அப்படியாப்பட்ட கேரக்டர். அதனால அஞ்சலி பிரச்சனை இல்ல. இந்த 3 பேரும் இப்போ ஒண்ணு சேர்ந்துக்கிட்டாங்க. ஆனா, இங்க கார்த்தி இந்த பக்கம் இருக்கான். நாளைக்கு கோர்ட்ல கார்த்திய சரண்டர் பண்ணா, கௌதம் கடத்தல. எல்லாத்துக்கும் காரணம் இந்த எஸ்எஸ்கே, தாட்சாயணி அப்படின்னு நாகு உண்மைய சொல்லிடுவான். இப்போ நாம என்ன பண்றது? அப்படின்னு பயங்கர குழப்பத்தோட இருப்பாங்க. நம்ப தாட்சாயணி, எஸ்எஸ்கேவும். அப்படி இருக்கும்போது தான் நம்ம எஸ்எஸ்கேவுக்கு ஒரு ஐடியா வரும். என்ன அப்படின்னா, நாளைக்கு கோர்ட்ல வந்து நாகு உண்மைய சொன்னா தானே இந்த பிரச்சனை. நாம அதுக்கு முன்னாடி நாகுவ உண்மை சொல்ல விடாம பண்ணிட்டோம்னா, அப்படிங்கும்போது நம்ம எஸ்எஸ்கே, தாட்சாயணி 2 பேரும் அப்படியே திரும்பி யோசிச்சுட்டு தாட்சாயணி கேட்பாங்க, "எஸ்எஸ்கே, அதுக்கு நாம என்ன பண்றது?" "ஒண்ணும் இல்ல தாட்சாயணி. அந்த நாகுவோடைய மனைவி, மக 2 பேரும் வீட்ல இருக்காங்க. அவங்களுக்காக தானே அவன் மனசு மாறுனா சொன்னான். தான் பொண்ணு தான் எனக்கு எல்லாமே. தான் பொண்ணுக்காக தான் மனசு மாறுனான்னு சொன்னான்ல அவன். அப்படி இருக்கும்போது, அந்த பொண்ண கடத்திட்டோம்னா, அப்புறம் அவன் என்ன பண்ணுவான்? வேற வழியே இல்லாம நம்மள்ட்ட சரணடைஞ்சு தானே ஆவணும். அவன் மூலியமாவே நாம தப்பிக்க விட்ட கார்த்திய திரும்ப கொண்டு வந்துரலாம்" அப்படின்னு எஸ்எஸ்கே பிளான் பண்ணுவான். நேரா தன்னுடைய ஆளுங்கள அனுப்பிச்சு, அந்த நாகுவோடைய மனைவி, மக 2 பேரையும் கொண்டு வர சொல்லிடுவான். அவங்களும் போயிட்டு அவங்கள கடத்தி கொண்டு வந்துருவாங்க. கொண்டு வந்ததுக்கப்புறம் நம்ம எஸ்எஸ்கே நாகுக்கு கால் பண்ணுவான். கால் பண்ணி, "இது மாரி உன் மனைவியும், மகளும் என்கிட்ட தான்டா இருக்காங்க. நான் சொல்ற இடத்துக்கு நீ மட்டும் தனியா வந்தனா, உன் பொண்ணையும், உன் பொண்டாட்டியும் பார்க்கலாம். இல்லன்னா 2 பேரையும் கொன்னு போட்டுருவேன்" அப்படின்னு எஸ்எஸ்கே மிரட்டுவாப்புல. உடனே நாகு பயந்துகிட்டு, "ஐயோ! எனக்கு என் பொண்ணு, பொண்டாட்டி தான் முக்கியம்" அப்படின்னு சொல்லிட்டு யாருக்கும் தெரியாம அந்த இடத்துக்கு போவான். போன உடனே எஸ்எஸ்கே, தாட்சாயணி 2 பேரும் சேர்ந்து நாகுக்கு செமத்தியா நல்லா அற விடுவாங்க. அற விட்டு, "ஏன்டா உனக்கு காசு குடுத்து, பணம் குடுத்து, எல்லா வேலையும் குடுத்தது நானு. ஆனா விசுவாசத்த கொண்டு போய் அந்த இலக்கியட்ட காட்டுறியா? என்ன உன் பொண்ணோட உயிர காப்பாத்திட்டான்னு நல்லவனா மாறிட்டியா? இப்போ உன் பொண்ணு உயிர நான் எடுக்க போறேன். இப்போ நீ என்ன பண்ண போற? நல்லவனா இருக்கியா? கெட்டவனா இருக்கியா? சொல்லுடா, சொல்லு" அப்படின்னு சொல்லும்போது, நாகு உடனே அழுதுகிட்டே, "சார், சார், என் பொண்ண ஒண்ணும் பண்ணிடாதீங்க சார். எனக்கு எல்லாமே என் பொண்ணு தான் சார். என் பொண்ணுக்காக தான் சார் நான் வாழ்ந்துட்டு இருக்கேன்." "ஓ! அப்படியா? உன் பொண்ணுக்காக தான் நீ வாழ்றியா? ஏன்டா அறிவு கெட்ட நாயே! இதெல்லாம் நீ எனக்கு எதிரா மாறுனியே! அப்ப யோசிச்சிருக்கணும்டா. டேய் போட்டு தள்ளடா அவன் பொண்ண" அப்படின்னு சொல்லும்போது, கத்திய கொடுத்துட்டு போய் அவர் பொண்ணு கழுத்த வச்சு அறுக்க போறாங்க. நாகக்கடன் கதறான். "சார் என்ன மன்னிச்சிடுங்க சார். நான் தெரியாம பண்ணிட்டேன் சார். ஏதோ புத்தி கெட்டு போய் பண்ணிட்டேன் சார். இப்ப சொல்லுங்க சார். நான் உங்களுக்காக என்ன பண்ணணும் சார்? சொல்லுங்க சார். ப்ளீஸ் சார் விட்டுருங்க சார். என் பொண்ண விட்டுருங்க சார்" அப்படின்னு நாகக்கடன் துடிக்கும்போது, எஸ்எஸ்கே அத பார்த்து ரசிக்கிறான். உடனே, "டேய் நிப்பாட்றா. இப்ப ஏந்திரா. என்ன சொன்ன? என்ன பண்ணணும்னு கேட்கிறியா? இங்க பாரு.
நீ ஒன்றும் பெருசா பண்ண வேணாம்டா. எப்படி கார்த்தியை என்கிட்ட இருந்து தப்பிச்சு கொண்டு போய் அந்த இலக்கியாட்ட ஒப்படைச்சியோ, அதே மாரி அந்த கார்த்திய நீ திரும்பவும் கடத்தணும். அந்த இலக்கியா கிட்ட இருந்து கார்த்தி எப்படியாவது கடத்துற. அதுக்கு நீ என்ன பண்ணுவ, ஏது பண்ணுவ எனக்கு தெரியாது. ஆனா கார்த்திய கடத்திடணும். நாளைக்கு காலையில கோர்ட்டுக்கு வரும்போது, கார்த்தி கோர்ட்டுக்கு வரக்கூடாது. நீயோ இல்ல கார்த்தியோ 2ல ஒருத்தவன் கோர்ட்டுக்கு வந்தாலும் சரி, உன் பொண்ணு என் கஸ்டடில தான் இருக்கா. நாளைக்கு உன் பொண்ணு உயிரோட இருக்க மாட்டா. நீ கோர்ட்டுக்குள்ள போம்போது, உன் பொண்ணோடைய கண்ணீரஞ்சலி போஸ்டர பார்த்துட்டு தான் நீ உள்ளயே போற மாரி இருக்கும். டேய் நாகு, இந்த எஸ்எஸ்கே யாருன்னு உனக்கு நல்லாவே தெரியும். நான் எவ்வளோ மோசமானவங்கிறது உனக்கு நல்லா புரிஞ்சிருக்கும். எனக்கு தெரியாம நீ ஏதாவது பிளான் பண்ணி, கார்த்திய வச்சு என்ன ஜெயிலுக்கு அனுப்பிடலான்னு ஏதாவது திட்டம் போட்டேன்னு தெரிஞ்சது, அத பார்க்கறதுக்கு உன் பொண்ணு இருக்க மாட்டா, உன் பொண்டாட்டி இருக்க மாட்டா. 2 பேரையும் அறுத்து போட்டுட்டு, இங்க பாரு, ஒருத்தவங்கள கடத்தினாலும் ஒண்ணுதான், 4 பேர கொன்னாலும் ஒரே தண்டனை தான். இந்த தண்டனையிலேருந்து எப்படி வெளிய வரணும்னு எனக்கு தெரியும். என்கிட்ட இருக்க சொத்த வித்தாவது நான் வெளிய வந்துருவேன் பார்த்துக்கோ அப்படின்னு நாகுவ மிரட்டி எஸ்எஸ்கே அனுப்புறாரு. அது மட்டும் இல்ல, இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்ததா உன் இலக்கியாவுக்கு தெரியக்கூடாது. புரியுதா? போடா. போயிட்டு கார்த்திய கடத்திட்டு எனக்கு கால் பண்ணு போ அப்படின்னு அனுப்பிச்சுடுறாங்க. தாட்சாயணி எஸ்எஸ்கே பார்த்து, எஸ்எஸ்கே அவன் கரெக்டா செஞ்சிருவானா? தாட்சாயணி, நான் தான் சொல்றேன்ல, அவன் நல்லவனா மாறினதே அவன் பொண்ணுக்காக தான். அவனுக்கு உயிரே அவன் பொண்ணு தானா. அவன் பொண்ணுக்காக தான் இப்படி கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறானா. அப்படி இப்படின்னு பேசியிருக்கான். அப்படி இருக்கும்போது, அவன் பொண்ணையே நம்ம கடத்தி வச்சிருக்கோம். நீ மட்டும் இத செய்யலன்னா உன் பொண்ண கொல்லுவேன்னு மிரட்டுறோம். அவன் எப்படி செய்யாம இருப்பான்? கண்டிப்பா செய்வான் தாட்சாயணி. நீ வேணா பாரேன். நாகு ரொம்ப கெட்டிக்காரன். ரொம்ப திறமையானவனும் கூட. அதனால தான் நாம அவன இத்தன வருஷமா நம்ம கூட வச்சிருக்கோம். அதனால நீ வேணா பாரு. நாகு கண்டிப்பா இலக்கியா கிட்ட போயிட்டு, இலக்கியாவுக்கே தெரியாம இலக்கியா மூஞ்சில கரிய பூசிட்டு, கார்த்திய கடத்திட்டு வந்துருவான். கடத்திட்டு வந்துட்டு இன்னும் கொஞ்ச நேரத்துல நாகு நமக்கு ஃபோன் பண்ண தான் போறான். நீ வேணா பாரேன். அதுக்கு அப்புறமா நாம நெனச்ச மாரியே அந்த கௌதம் நாளைக்கு கண்டிப்பா கோர்ட்ல வந்து அவமானப்பட்டு, அசிங்கப்பட்டு, அவன் தான் தம்பிய கடத்தியிருக்கான். அதுவும் சொத்துக்காக அப்படின்னு கோர்ட்ல தீர்ப்பு குடுத்துருவாங்க. ஆயுசு முழுக்க அந்த கௌதம் ஜெயில்ல தான் இருக்க போறான். அவன் வெளிய வரப்போறதே கிடையாது. தாட்சாயணி கிடையாது. அதுக்கப்புறம் பிசினஸ்ல நமக்கு எதிரிகளே இருக்க மாட்டாங்க. இந்த சொத்தெல்லாம் புடுங்கி இந்த அஞ்சலிட்ட குடுத்துட்டு, அஞ்சலிய நம்ம வீட்டு வேலைக்காரி மாரி அடிமையா வச்சுக்கிட்டு, நாம தான் இங்க எல்லாமே அப்படின்னு கெத்தா இருக்க போறோம். அதுலயும் குறிப்பா அந்த இலக்கியா. என்னமோ நம்மள ஜெயிச்சுட்டோம், சாதிச்சுட்டோம் அப்படின்னு அந்த இலக்கியா சந்தோஷப்பட்டுட்டு இருப்பா. ஆனா அது எல்லாமே இன்னும் கொஞ்ச நேரம் தான். இன்னும் கொஞ்ச நேரத்துல நம்ம நாகு போய் வைக்கிற ஒரு ஆப்புல அந்த இலக்கியா அப்படியே ஆட்டம் கண்டுருவா. என்னடா அது இப்படி ஆயிடுச்சே! இந்த எஸ்எஸ்கே தாட்சாயணிகிட்ட மோதுறது அவ்வளோ ஈஸியான விஷயம் இல்ல போலயே! அவங்க எப்ப நெனச்சாலும், என்ன நெனச்சாலும் அது அப்படியே நடக்குதே! நாம தான் ஏமாந்துட்டோம். நம்ப நல்லாவே முட்டாளாயிட்டோம் அப்படின்னு இலக்கியா கதற போறா. இன்னும் கொஞ்ச நேரத்துல அந்த இலக்கியாவும் நமக்கு கால் பண்ணுவா. கால் பண்ணி, நாகு, கார்த்தி எங்க? அவங்கள விட்டுரு ப்ளீஸ், கௌதம காப்பாத்தணும் அப்படின்னு நம்மள்ட்ட கெஞ்ச தான் போறா, கதற தான் போறா. நீ வேணா பாரு தாட்சாயணி, இது நடக்க தான் போகுது அப்படின்னு எஸ்எஸ்கே, தாட்சாயணி 2 பேரும் சந்தோஷமா இருக்காங்க. ஸோ இங்க எஸ்எஸ்கே சொன்ன மாரி நாகு கார்த்தியை கடத்தி திரும்பவும் கௌதமுக்கு சிறை தண்டனை குடுக்க வைப்பாரா? இல்ல வேற ஏதாவது திட்டம் போட்டு கார்த்தி மூலியமா எஸ்எஸ்கேவுக்கு பெரிய ஆப்படிக்க போறாரா? அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம்.